ஒருத்திக்கு 2 காலு ஒருத்திக்கு 4 காலு ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல பாடுதல கரெக்டா கேட்க வந்திருக்கிறேன். என்னது தப்பு தப்பா பாடுகிறீங்க? எப்படி எப்படி கேறீங்களா? ஒருத்திக்கு 2 காலு, இன்னொருத்திக்கு 4 காலு, இன்னொருத்திக்கு காலே இல்லைங்கிறீங்க. ஆமா, கால் எல்லாம் எப்படி போக முடியும்? நடக்கும். கரெக்டா தான் பாட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன விளக்கம்? ஆமா, ஒருத்திக்கு 2 காலு, ஆமா, ஒருத்திக்கு 4 காலு, 4 காலு, சுத்தமா காலே இல்ல, காலே இல்ல. கரெக்டா தான் பாட்டு இருக்கிறேன். எப்படி எப்படினா? வைத்தியக்கார கோழிக்கு எத்தனை காலு? கோழிக்கு 2. அதான் ஒருத்திக்கு 2 காலு. அப்புறம் ஒருத்திக்கு 4 கால்னா? ஆமா. ஆட்டுக்கு எத்தனை கால்? 4. அதான் ஒருத்திக்கு 4 காலு. ஒருத்தி காலே இல்ல, ஒரு சுத்தமா காலே இல்லனா? ஆமா. பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு வேகமா போகுது இல்ல, நெளிஞ்சு நெளிஞ்சு போகுது. கால் இருக்குதா? இல்ல. அதான் ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல, அது காலே இல்ல. சரி, இன்னும் 2 இருக்குது. என்ன? ஒருத்திக்கு தம்பி எப்படி? ஒருத்திக்கு 2 போல, ஒருத்திக்கு 4. ஒருத்திக்கு 2, ஒருத்திக்கு 4, ஒருத்திக்கு இல்ல. அது என்னது? வைத்தியக்காரா அண்ணா, ஒருத்திக்கு 2 போலனா பசு, அதாவது ஆடு குட்டி போடுது இல்ல? ஆடு குட்டி போடுது, குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல? கொடுக்குது. அதுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 2 காம்பு இருக்கு. அதான் ஒருத்திக்கு 2 போல. 4னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? போடுது. கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல? கொடுக்குது. அதுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 4 இருக்குது. அதான் ஒருத்திக்கு 4 போல. சரி, இன்னொருத்திக்கு காம்பே இல்லைங்க எப்படி? வைத்தியக்காரன் அண்ணா, கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது இல்ல? பொரிக்குது. அது குஞ்சுகளுக்கு எதிர பால் கொடுக்கும், பார்த்தது இல்லையே. அதுக்கு இருக்குதா? இல்ல. அதான் ஒருத்தி சுத்தமா முளைய இல்ல. ஒரு அதையும் விட்டுட்ட. அடுத்த கொஸ்டின் நல்லா மாட்டுவேன். என்ன கடைசி? என்ன ஃபைனல்? என்ன இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டீனா என்னென்ன இருக்குதா? இது ஒருத்திக்கு சின்ன ஓட்டை, இன்னொருத்திக்கு பெரிய ஓட்டை, ஒருத்திக்கு ஓட்டையே இல்ல. எப்படி இல்லாம போவோம்? அதுதான் எனக்கு சந்தேகம். ஆமா, பெரிய சந்தேகம். அவருக்கு எப்படி இல்லாம போவோம்? சரியா போயிடும். இப்பதான் நீ வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஒருத்தி சின்ன ஓட்டனா சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? இருக்கு. சீலை தைக்கிறனா ஊசியில் நூல் கோர்த்தான் தைக்க முடியும். ஆமா, அந்த ஊசியில ஓட்டதான் நூல் கோர்க்க முடியும். ஆமாண்ணா. ஓட்டை எப்படி இருக்குது? சின்னதா இருக்கு. அதான் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. சரி, அதை விடுங்க. ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. ஆமா. சாக்கு தைக்கிற மேல கோன் ஊசி இருக்குது, அது ஊசி தான். ஆமா, அதுல ஓட்டை எப்படி இருக்கு? பெருசு. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்ல. அது எப்படி? இந்த ஒயர் கனெக்ஷன் பண்றோம்ல, குண்டூசி கனெக்ஷன் பண்றோம். குண்டூசி இருக்குல்ல? இருக்கு. அது ஊசி தானே? அது ஊசி தான். அந்த ஊசியில ஓட்டை இருக்குதா? இல்ல. அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்ல. இப்படி திட்டம் போட்டு தப்பிப்ப. நான் பாடுறது கரெக்ட் தானே? ஏப்பா, பாடும்போது பார்த்தா தப்பா தெரிஞ்சது. கடைசி எப்படின்னா பார்த்தேன், ஆனா நீங்க உஷார் ஆயிட்டீங்க. ஓ, ஒன்னு அடிச்சு போடு ஒண்ணு. கரெக்ட். சரி, என்ன இப்போ ஒரு ஜாக்கெட் வந்தது? ஆமா, அந்த ஜாக்கெட் எங்க அதுக்குள்ள ஓடி போயிச்சு தெரியாதா?
ஜாயிலோட மீட்டர் மட்டும் 500 ரூபாய், தேய்கூலி மட்டும் 10,000 ரூபாய். செவடா பைத்தியக்காரன் போய் அது போட்டுக்கிட்டு ஒரு அம்மா வந்தத ஆனா தகதவனு நல்ல கட்டையா குண்டா தெரியாதா? யாரு இது? நம்ம அம்மாதான். நம்ம அம்மாவா? ஐயோ என்ன ஏதுன்னு கேட்டு நீ தெரிஞ்சுவானே. முதல்ல வர சொல்லி விடுப்போம், பார்க்கலாம். அதுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்த்தாத புண்ணிய பூமி நமது மாம்பழம். இப்படிப்பட்ட புண்ணியமலை வந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உள்ளிச்சது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ ராஜ கணபதி என்று சொல்லக்கூடிய முந்தி பிறந்த தொந்தி விநாயகர், வினயத்திற்கும் விநாயகர் விக்னேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நாடகத்திற்கு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய முன்னோடி பிள்ளையாகிய இருந்தது யாரு? நன்கொடையாக
வசூல் செய்து கால் நடந்து 5 ரூபாய் 10 ரூபாய் என்று சொல்லக்கூடிய 100 ரூபாய் 500 ரூபாய் என்று சொல்லக்கூடிய வாரி வழங்கி ஏற்பாடு செய்த இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என்ன செல்வம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டீ கடைக்காரர் செங்குடன் அவர்கள் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிவா அவர்கள் அருண் அவர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து வைக்கணும். ஆதியை மறக்கூடாது. சரி, ஆதியை மறந்தா வேதி வந்துடும். ஆமா, எத்தனை யுகங்கள் மாறினாலும் ஆதி மறந்தா வேதின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா என்ற பழமொழிக்கிணங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சொல்லக்கூடிய நன்கொடையாக வாரி வழங்கி இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் வச்சிருக்காங்க. யார் பெரியோருடைய முன்னிலையில். அது மட்டும் கிடையாது, இந்த மண்ணுலகத்தை விட்டு இல்லூர் சென்றாரே யாரு? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்னாராகிய சங்கர் அவர்கள். யார் சங்கர் அவர்கள்? மூடனா உட்கார்ந்து கடவுள் அதான் விடிய விடிய உட்கார்ந்து பார்ப்பார். ஓயாம புத்து வைக்கணும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் மன்னாராகிய பெரிய புலாம்பட்டியார், இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சின்ன புலாம்பட்டியார், இன்னும் மன்னாராகிய சங்கர் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஊர்ப்புதவு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்த்துறாங்க. அது மட்டும் கிடையாது, நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் பட்டி பெருகு பால்பானை கறந்து குட்டி பெருகு குடம்பால் கறந்து அருகம்பில் போல் 1000 கிளையோடு முகமறு போல் 300 கிளையோடு அவரவர் சொந்த பந்தங்கள் மாமன் மைத்துர அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ ராஜகணபதி கிருபையாலே எல்லா வளங்களையும் பெற்று நோயற்ற வாழ்வாக குறைவெல்லாம் செல்வமாக பல்லாண்டுகள் சுகமோடு வாழ வேண்டும். அம்மா, பலராமன் சண்டை, லட்சுமி தேவி திருமணம், இந்த நாடகத்திலே நான் யார், எனது பேர் என்ன, இந்த நாடகமுடைய காரியம் என்ன சொல்லட்டுமா? சொல்லுமா. அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகமாகாது. அப்படி நிலவு போன்ற அழகு படைத்து என்னுடைய பெயரோ சாம்புவதி.
அம்மா இப்படி ஜாம்பூதியாக நடந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா? ஆமா. உங்க பேரு? யாரு பேரு? உங்க பேரு? என் பேரா? ஆமா. எப்படி கூப்பிடுறது? அப்படியா? ஆமா. என் பேரு இதுக்குமா நீ கேட்டுக்கிட்டு பேரு சொல்ல கூப்பிடவே போறேன். ஏன்னா அண்ணான்னு கூப்பிட்டா எத்தனையோ அண்ணமா இருக்கிறாங்க. பேர் வச்சு கூட நீங்க வருவீங்க, எப்படி சும்மா கூப்பிடுறது? அப்படியா? ஆமா. என் பேர் சொல்லி ஆகணும். ஆமா. என் பேரு குஞ்சி. பொம்பளை எப்படின்னா வாயில வச்சு கூப்பிடுறது? கூப்பிடு பார்க்கலாம். வாயில வச்சு கூப்பிடாது, வாயில் தெரியா போய் வைக்கிற கருமாந்திரம். ஓ என் குஞ்சின்னு கூப்பிடு. அப்படியா? என் வாயில் வராதுண்ணா. வாயில் வராதா? அது வாயிலுக்கு வருது கருமாந்திரம், அதெல்லாம் வாயில் வராது. குஞ்சி பையமா. ஓ அப்படியா? அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. குஞ்சி. ஓ குஞ்சி. அட குஞ்சி பையன். குஞ்சி பையா. சரி, குஞ்சி பையா அப்படி கூப்பிடு. என்னுடைய பேரு ஜாம்பூதியாக நடந்தாலும். உன் பேரு சாம்பூதியா? என்ன பேரு? இடங்காடு பண்ணுன உன் வாய்க்குள்ள இப்படி வரல விட்டு இந்த பக்கம் விட்டு டர்ரு கிழிச்சு விடுவேன். நீ நிக்கிற இடத்துல நான் சும்மா இருக்கணும். என்ன பண்ணுவேன்? விரல விட்டு இப்படி 2 விரல விட்டு இப்படி கிழிச்சு விடுவேன். எலும்பு மாட்டிக்கிட்டா பல்லு கடிச்சு கூட கோதறி விடுவேன். இந்த பரம்பரையா? ஆமா. பேர் என்ன கரெக்டா பேரு சொல்லு. ஜாம்பவதி. ஜாம்பவதி. ஆமா. சரி. அப்படி இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா? சொல்லட்டுமா? சொல்லு. அவனுக்கு முத்தேந்தவன் கிடந்து தந்தையாரோ சிவசங்கரராஜன். தந்தையார் பெயர்? ஆமா. சரி. தாயாரோ பவித்ரா தேவி. பவித்ரா தேவி. ஆமா. சிவசங்கரனுக்கும் பவித்ரா தேவிக்கும் அழகு விடுத்து இந்த ஜாம்புவதியாக நான் பிறந்தேன். சரி. பிறந்து
இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்னாராகிய இன்னும் செல்வம் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விநாயகர் பெருப்படைக்காக சொத்திலிருந்து ரூபாய் 50 பாருங்களா மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய வடர்மதி அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 50 வாரி விளங்களா பேர் என்னங்க பேச்சு கனிஷ்கா அவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கனிஷ்கா அவர்கள் அவர் சொத்திலிருந்து ரூபாய் 10 வாரி விளங்கல நன்கொடையாக வாரி வழங்கிய குடும்பமாகப்பட்டது இந்த ஸ்ரீ ராஜகணபதி கிருபையாலே எந்த விலைகள் வந்தாலும் வினைத்திற்கு விக்னேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த கடவுள் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவில்லா செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். வணக்கம். அப்படி இருந்தாலும் எனக்கோ திருமணமாகிவிட்டது. அப்படியா? மாலையிட்ட மன்னவரே தெரியாதா? தெரியாதன்னா என்ன எனக்கு எப்படி தெரியும்? சொல்லி விடட்டுமா? சொல்லி விடு. யாருகிட்ட சொல்லிட்டுமா? சொல்லிதான் சொன்னதாம தெரியும். என்னை மாலையிட்ட மன்னவரோ நாங்கள் வசிக்கும் சாம்ராஜ்யமோ வைகுண்டம். ஆமா சரி என்று சொல்லக்கூடிய பீடத்தை ஆண்டு வருகிறாரே மாயக்கண்ணன் எம்பெருமாள். கண்ணனோ என்னுடைய மன்னன். மாயவர் எத்தனையோ முன்னாடி நீயும். ஆமா சரி சரி. 8 பட்ட செயல
8ஆம் இடத்துல நான் இருக்கும் தருவாயிலே என்னுடைய பெயரோ ஜாம்பவதியாக இருக்கிறேன். அப்படி அப்ப மாயவன் உன்னுடைய கணவரா? ஆமா. சரி 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 சரி. ரொம்ப ஆசை. மாயவரை கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை குஞ்சு இருக்குதா இல்ல குழந்தை குட்டி இருக்குதான்னு கேக்குறேன். குழந்தைக்கு எல்லாம் இருக்குமா? இல்ல குழந்தைங்க எத்தனை இருக்குதான்னு கேட்டேன். எத்தனை? ஆமா, அழகிலே சிறந்த ஆண்மகனாகிய நான் பெற்றெடுத்த பிள்ளை பெயரோ ஜாம்பவன் என்று சொல்லக்கூடிய அழகான மகனை பெற்றெடுத்தேன். ஓ, பேர் கலந்த மாதிரி. ஆமா. அடே கண்டார ஒரு ஆச்சரியமா ஏடு கட்ட புண்ட வாயா. வேலை யாரும் கேட்கல அப்படின்னு கேட்டுருவேன். கேட்கல அப்படின்னு கேட்டுருவேன். நான் கேட்டத ஒரு ஆச்சரியமா கேக்குறேன்ல. அடியே அக்கால ஓடுத, அடியே கண்டார ஓடுத, பிரம்மாண்டமா அது மாதிரி. நல்ல கேளு, நல்ல கேளு. பையன் பேர் என்ன? ஜாம்பவன். ஓ, ஜாம்பவன். ஆமா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆண்மகனை பெற்றெடுத்து இந்த நாட்டிலே சிறு சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் இன்று வந்திருக்கிற விஷயம் என்ன? நானா? நானு வந்தேன் ஒரு முக்கியமான சமாசாரம். சரி, மறந்துட்டேன். ஆமாண்ணா, கடுதாசி வந்திருக்குதுமா. படிச்சு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் படிக்க மாட்டேன், படிச்சுட்டேன். நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். படிச்சு சொல்லுண்ணா. ஓய், இன்னொரு படிச்சு சொல்லு. விளக்கமா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. கரெக்டா இருக்கு பாரு. சரிங்க, ஒண்ணு கூட மிஸ்டேக் வராது. சரிங்க. பேப்பரை பார்த்தா வெள்ளையா இருக்குது, படிக்கிறது கரெக்டா இருக்கும். ஆமா. பேப்பரை பார்த்தா வெள்ளையா இருக்குது, எழுத்த பார்த்தா கருப்பா இருக்குது. ஆமா. தெரிஞ்சவங்க படிச்சு பார்த்தா கரெக்டா இருக்குது. அவ்வளவுதான். நல்ல படிப்பா இல்ல நீ. ஹெட் மாஸ்டர் போகும். முதல்ல எழுதும் பொழுது தெரியுமா தெரியாதா? தவறான வார்த்தையா இருக்குது. எப்படி? கேடுகட்ட மாயவர். கேடுகட்ட மாயவர். ஒரு லிகிதம் அனுப்புனா ஒரு மரியாதை தெரியாத குடும்பம். இதோ டெல்லியின் அஸ்தாபனத்தை ஆண்டவர் கூடிய திருநாகப்பட்டவர் வரையும் மடல் முன்னாடி மதிப்பார். அந்த அஸ்தாபுரத்துல இருந்து. ஆமா. கேடுகட்ட மாயவர். கேடுகட்ட மாயவர். ஆமா. உருப்படி ஆவாங்களா? இதோ ஒரு மரியாதை தெரியாதைய ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வழக்கமும் தெரியல. அப்படி இருக்கும் தருவாயிலே உன் மகனாகிய ஜாம்பவனோ என் மகனை கை தொட்டு இழுத்து விட்டான். அதனாலே கை விலங்கு கால் விலங்கட்டு கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். சீக்கிரமாக வந்து இதற்கு பதில் சொல்லிவிட்டு மகனை பெற்று செல்லுங்கள். தேவைப்பட்டா உன் மகனை கூட்டிட்டு போ, உங்களோட வேணும்னா. ஆமா, அப்படி என்று எழுதி பிறகாங்க. சரி, அதனால இந்த செய்தியை என் கணவனிடத்திலே கூற வேண்டும். சாமி கிட்ட சொல்லணுமா? ஆமா. சரி, சொன்னதான் விளக்கம் தெரியும். ஆமா ஆமா, அவருக்கு தெரியாம அப்புறம் எப்படி? மரியாதை குறைவா ஒரு லிகிதி எழுதி இப்படி இப்படி லிகித்த புருஷ பார்த்தாருன்னா சரி அகூர் மனம் கோவம் வந்துரும். நடந்ததை மட்டும் சொல்லுவோம். சரி, சொன்ன பிறகு 1000 மரத்தில் பையன் வேற மாட்டிக்கிட்டான். ஆமா, காப்பாத்தணும். சரி சரி, அதனால சீக்கிரமாக என் கணவனிடத்தில் சென்று சொல்லி அழைத்துக் கொண்டு வாருங்கள். அப்படியா? ஆமா. நீ என்ன பண்ற? 2 பேரும் சேர்ந்தா போலாம். பின்ன வா போலாம். வாங்க போலாம். கிளம்பு. கணவராகிய அயுத்த வாசகனாகிய மாயவனை தேடி செல்ல இப்பொழுது மாயவன் கண்ணன் சபை தர்பார் மற்ற விவரால் அறியலாம்.